அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியார் புத்தகங்களை படிக்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் புத்தகங்களை படிக்கிறேன். சாதி உணர்வு, மனித நேயம், சாதி உணர்வு எனக்கு கிடையாது, மனித நேயம் தான் உண்டு. நான் அப்படி இருக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறத அர்த்தம் இல்லை. அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரியார் புத்தகம் பற்றி முழுசாக படிக்க மாட்டாங்க. அறக்குறையாக பெரியாருங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. பொதுவாக அவரோட கொள்கை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆகும். ஒரே நாளில் பெரியார் கொள்கையை புரிஞ்சிக்க முடியாது, பல மாதங்கள் ஆகும். நான் புரிஞ்சுக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆனது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஒருத்தர் எடுத்ததையுமே நான் பெரியார் பற்றி படிக்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் புத்தகங்களை படிக்கிறேன், எனக்கு சாதி உணர்வு இல்லை, நான் மனித நேயத்தோடு இருக்கிறேன், எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்க முடியாது, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சாதி வெறி தான் கிராமத்தில் ஊற்றி வளர்ப்பாங்க. பெற்றவங்க தாழ்த்தப்பட்டவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களோட தாழ்த்தப்பட்டவங்கள்ட்ட தான் சாதி வெறி அதிகமாக இருக்குது. இந்த பெரம்பலூர் மாவட்ட ஏரியாலாம் அப்படி தான் இருக்குது. யார்கிட்ட நான் அந்த உணர்வு இல்லாமல் பழகினானோ அந்த உணர்வு அவங்களே எனக்கு காட்டுறாங்க. நான் அப்படி தான்டா இருப்பேன், நான் சாதி வெறியண்டான்ட்டு. மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, அந்த எண்ணம் இல்லாமல் பழகிறான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த உணர்வு இருக்கிறத என்னால் உணர முடியுது. எப்படி சாதி ஒழியும்? எப்படியா சாதி ஒழியும்?